ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்போ எல்லாருக்கும் பிங்கி மோல் வகை ஹாய் சொல்லுங்கல்ல. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு எப்பவுமே டெய்லி என்னோட மூஞ்சியை பார்த்து நீங்க எல்லாம் போர் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு போர் அடிக்கிறதுக்கு நான் இல்லை, நமக்கு கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் எப்பவுமே டிப்ஸ் குக்கிங் அந்த மாதிரி போகாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கு நான் பண்ணலை, நம்ம ஆக்சுவலி ஒரு த்ரில்லிங்காக எப்படி இருக்கும் ஒரு எக்ஸைட்டடான கேம் பண்ணலான்னு இருக்கு. ஸோ எங்கள் கூட வந்திருக்கிறது இன்னைக்கு குட்டீஸ் தான், ஒரு 3 குட்டீஸ், என்னோட அக்கா குழந்தைங்கள் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களெல்லாம் குட்டீஸே வச்சுட்டு ஒரு கேம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். அது யாருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான கேம் தான். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க குட்டீஸ்னு இந்த வீடியோக்குள்ளே கூப்பிடலாம். இது என்னோட எல்லாருக்குமே உட்காரதுக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, இது என்னோட செகண்ட் அக்காவோட ஒரே ஒரு பொண்ணு, இது என்னோட ஃபர்ஸ்ட் அக்காவோட லாஸ்ட் பையன், செகண்ட் பையன். இவரே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க. நாங்கள் அக்காவும் மம்மியும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் குழந்தைங்களே வச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கேம் விளையாடுறது நம்ம குட்டீஸ் தான். குட்டீஸ் எப்படி விளையாடும், யாருக்கு என்னெல்லாம் கிடைக்க போகும், அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இதில் இந்த பவுலில் கொஞ்சம் பர்பஸில் நம்பர்ஸ் எழுதி போட்டிருக்கு. ஸோ 6 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் போட்டிருக்கு. 1 to 6 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு. ஸோ அங்கே பிளேட்டில் புளி, சாக்லேட்ஸு, லேஸு, சில்லி, சால்ட்டு, அப்புறம் சுகரு, உப்பு, சர்க்கரை, இதெல்லாமே நம்ம வச்சுருக்கு. ஸோ இவங்க இந்த பவுலில் இருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம். அதில் அது ஒவ்வொரு பிளேட்டுமே ஒவ்வொரு பிளேட்லையுமே ஒவ்வொரு விஷயம் வச்சுருக்குல்ல. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கிறது. இப்போ இவன் எடுத்தது ஒரு 2 நம்பர் இல்லை 3 நம்பர்னு வச்சுக்கோ. நம்பர் 3 இவன் எடுத்தாங்கன்னா 3ஆவது பொசிஷனில் என்ன இருக்குமோ அதுதான் இவங்க சாப்பிடணும். ஸோ அதில் என்ன இருக்காங்களே, சுகராக இருந்தால் சுகர் சாப்பிடணும், சில்லியாக இருந்தால் சில்லி சாப்பிடணும். ஸோ இதுதான் நம்மளோட கேமு. யாருக்கு என்னெல்லாம் கிடைக்க போகும், இந்த குட்டிக்கு என்ன கிடைக்க போகும் தெரியல. ஏன்னா ரொம்ப குட்டி, இவருக்கு சில்லியெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு என்ன கிடைக்கும், எது கிடைக்கும், எப்படி இருக்கும். அதில் வீடியோக்குள்ளே போய் சீக்கிரமாக போய் பார்க்கலாமா? அப்போ நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு இதில் வர்றது சுகரு, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் சில்லி, அப்புறம் இது சாக்லேட்ஸு, இது புளி, அப்புறம் இது லேஸு. ஸோ இந்த 6 விஷயந்தான் இருக்குது. இது நம்ம இந்த மாதிரி வைக்க மாட்டேன், டிஸார்டரில் வைக்க போகிறாங்க. வேற இந்த ஆர்டர் இல்லாமல் வேற ஒரு ஆர்டரில் வைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னெல்லாம் எடுக்கணும். ஓகே, நம்மளோட கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குட்டீஸ் இங்கே ரெடியாக இருக்கு. அவங்களுக்கு மலையாளம் தான் தெரியும். ஸோ தமிழ் நான் பேசுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாமே மலையாளத்தில் தான் இருக்கும். அப்போ നിങ്ങൾ ഗെയിം കളിക്കാൻ റെഡിയാണോ? അപ്പൂച്ചി റെഡിയാണോ? അപ്പൂച്ചിന് എന്നാ കിട്ടണമെന്ന് ആഗ്രഹം? ഇറ്റായോ? അപ്പൂസിന് ചോക്ലേറ്റ് கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு. சரியா? ப்ளீஸ் அப்போனோடா புளியா? ஓகே, அப்ப நான் உங்களுக்கு இப்ப நான் டிஸார்டர்ல வச்சிருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு அது தெரியாது, நான் அங்க போயிட்டு நம்மள காட்டுறேன். ஓகே, டிஸார்டர்ல வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மிளகு, செகண்ட் நம்பர்ல வருது சாக்லேட்டு, தேர்ட்ல சால்ட்டு, ஃபோர்த்தில் சுகரு, அப்புறம் புளி, அதுக்கப்புறம் லேஸு. ஸோ 6ஆவது லேஸு, 5ஆவது புளி. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன நம்பர் எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ பிங்கி மோல் கூட நானே உங்க கூட இது கேம் ஜாயின் பண்ண போறேன். பட் நான் சாப்பிடல. நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் இங்க இருக்கு. அப்போ நம்ம நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுல இருந்து யாரை எடுக்கலாம்னு பாக்கலாம். நீங்கள் யாரையும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 6 எடுத்தா நான் எடுக்க நல்லா இருக்கியா? ஓகே, ஃபர்ஸ்ட் குறி எடுக்க இந்த பேப்பர் எடுக்க வருது ஸ்ரீயாதா. ஸோ அவங்க எடுக்கணும். நல்லா ட்ரை பண்ணி எடுத்தோம், பிரார்த்திச்சுட்டு எடுத்தோம். நீயே நோக்கிக்கோ.
ஓகே ஓகே நம்பர் 4 தான் கிடைச்சிருக்கு. அங்க போயிட்டு 4ல என்ன இருக்குன்னு பாக்குறேன். வா. ஓகே நான் எடுத்துக்கிறேன். நானே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே தப்பிச்சிட்டோம். 4ல வந்து சுகர் தான் இருந்துச்சு. ஸோ சுகர் சாப்பிடு കഴിച്ചோம். ஓகே அவளை நினைச்ச மாதிரி அவளுக்கு ஸ்வீட்டா இருக்கிறது தான் சாப்பிடணும்னு நினைச்சு அதை அதே மாதிரி அவளுக்கு எடுத்துருக்கு. ஓகே இதுக்காக இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாப்ப 3 காரியா இருந்து மொத்தத்தில் ஸ்வீட் தான் இருந்தது. லேசர் சாக்லேட் சுகர் அதுல இருந்து சுகர் போய் ஸோ இனி 5 ஆனது. அப்ப இதுல 6வது நம்பர் இதுல இருந்து 6வது நம்பர் நம்ம எடுத்துறேன். இன்னும் 5 தான் அப்படி இருக்கு. ஸோ ஸ்வீட்ஸ் கட் ஆயிடுச்சு. இது சுகர் கட் ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே சேர்த்து 5 பொருள் அங்கே இருக்கு. அதுல யாருக்கு என்னதான் வரும். அப்ப இதுல இருந்து 6 நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து புளி, செகண்டு வந்து லேஸு, தேர்டு சால்ட்டு, ஃபோர்த்து வந்து சாக்லேட்டு, ஃபிஃப்த்து வந்து சில்லி. ஓகே அப்போ நான் உங்கள் குழந்தைகிட்ட அவ்வளோ நேரம் இங்கிருந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் யார் எடுக்குன்றதுக்காக. ஸோ இவளோட இது வந்து இப்போ வரைக்கும் இவளோடது முடிஞ்சிருக்கு. இப்போ இனி எனக்கு எடுக்காம பറ്റത്തില്ല. இனி இவரில் 2 பேர் யார் வேணும் எடுக்கலாம். ஸோ இதில் இனி யாராണ് எடுക്കാൻ പോണത്? മുളക് കഴിക്കുവോ? എങ്ങനെ കഴിക്കുന്ന? ഇങ്ങനെ കഴിക്കുവോ? ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ട് എടുത്തോ. അപ്പൊ എടുത്തത് 5 അങ്ങനെ പോയി പാത്തിട്ട് വന്നത്. எப்படி கரெக்டா சூஸ் பண்ணேன்னு தெரியல. பாவமா இருக்கு பார்த்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து 4க்கு தான் இது வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நானே அது இல்லை 5 சொல்லி வச்சிருந்தாங்க. பாவமா இருக்கு பார்த்தாங்கன்னா. பட் 1 மாத்திரம் எடுத்துட்டு கழிக்கணும் கேட்டா. இச்சிரி கட்டா இச்சிரி கழிச்சா கழிக்கா മൊത്തം തിന്നുന്നുണ്ടോ? ചോക്ലേറ്റ് എടുത്ത് മൊത്തം കഴിച്ചില്ലേ? മതിയോ? മതിയോ? ഓക്കെ അപ്പൊ നമുക്ക് ഇനി മൊത്തമാ എടുത്തത് 4. அப்ப இன்னும் 4 தான் இருக்கு. ஆல்ரெடி அவன் எடுத்துதான். அதனால வந்து இது போயிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது, செகண்ட் இருக்கிறது இது, தேர்ட் இருக்கிறது இது, ஃபோர்த் இருக்கிறது இது. போய் பார்க்கலாம் யாருக்கு என்ன வரும். ஓகே அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இனிமே இவன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? அவ ஆசைப்பட்ட மாதிரி புளி கிடைக்குமா, இல்ல சாக்லேட் கிடைக்குமா, உப்பு கிடைக்குமா, என்னன்னு பார்க்கலாம். நோக்கிட்டோ. அவ செலக்ட் பண்ணிருக்கிறது 4 தான். அங்க என்ன இருக்கிறத பார்க்கலாம். அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு புளி கிடைச்சிருக்கு. ஓகே அப்ப நம்மளோட சாக்லேட் யாருக்கும் கிடைக்கல, ரேசன் யாருக்கும் கிடைக்கல. அப்ப இனிமே ஒரு ரவுண்டோட கண்டிப்பா போய்தான் ஆகணும். ஏன்னா 3 பேர் தான் இருக்கு. ஸோ இன்னும் செகண்ட் ரவுண்டு போக போறேன். அது ஒரு ஆளுக்கு லேஸ் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு உப்பு கிடைக்கும், ஒரு ஆளுக்கு சாக்லேட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு என்ன பார்க்கலாம். ஓகே அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சால்ட்டு, செகண்ட் லேஸு, தேர்ட் வந்து சாக்லேட்டு. ஓகே அப்போ யார் என்ன எடுக்கணும்னு பார்க்க.
ஓகே, அப்ப நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறது எதுனாலும் வந்து உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் யாருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ 3 நம்பர் தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து இது നിങ്ങൾ ആരാണ് എടുക്കാൻ പോകുന്നത്? എടുത്തത് ആരാ എടുക്കുന്നത്? അങ്ങനെ ഒരാളെ എടുത്തത്. നീ പറയുന്ന ചേച്ചിനോട്, ഞാനാണ് പറ ചേച്ചിനോട്. നീ പറ. அது எத்தனை அப்போ நம்பர் 1 ആണ് அப்போ கரெக்ட் இருக்குது. நம்பர் 1ல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்பர் அதுக்கப்புறம் நம்பர் 3 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 3 நான் எடுத்துட்டேன், அப்புறம் 2 தான் இருக்கும். ஸோ நம்பர் 1ல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்பர் 1ல உப்பா இருந்துச்சு. என்ன പറയാൻ പോണേ? என்ன തോന്നുന്നു? എന്താ തോന്നണേ? ടേസ്റ്റ് എല്ലാവർക്കും ആയിരുന്നു ആഗ്രഹം. ഉപ്പ് കിട്ടാനായിരുന്നു ആഗ്രഹം. ഓക്കെ, അവർക്ക് ഉപ്പ് കിടക്കണമെന്ന് ആസയായിരുന്നു. എന്നാൽ അതേതാ കിടച്ചവർക്ക് ചോക്ലേറ്റിൽ അവൻ ആശപ്പെട്ടതേ ഇല്ല. அதனால ஃபர்ஸ்ட் மந்த் அவன் உப்பு வேணும், அதே மாதிரி மிளகு வேணும்னு சொன்னால அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சரி, அப்ப இனிமே 2 பேரு தான் இருக்கு. அது ஒராளுக்கு லேஸ், ஒராளுக்கு சாக்லேட். ஒராளுக்கு லேஸ், ஒராளுக்கு சாக்லேட். கண்டிப்பா அதுல இது யாரு வந்து அந்த பாகிஷாலி இப்ப பாக்கலாம். சாக்லேட் தான் எல்லாருக்குமே வேணும், அது யாருன்னு பாக்கலாம். ஓகே, நம்பர் 1ல வந்து சாக்லேட் வச்சிருக்கு, நம்பர் 2ல லேஸ். அப்போ ஃபைனலி வந்து 2 தான் பேலன்ஸ் இருக்கு. நீங்க யாரோட எடுப்பாங்க? ഓ മൈ ഗോഡ്, നമ്പർ 2 ആണ് സെലക്ട് ചെയ്തിരിക്കുന്നത്. നമ്പർ 2ൽ എന്തായിരിക്കും നമുക്ക് പോയി பார்க்கலாம். നമ്പർ 2ല് ലേസ് ആണ്. அப்ப நம்பர் 1 இதுல வந்து நம்பர் 1ல கண்டிப்பா அப்ப சாக்லேட் தான் இருக்கும். சோ நம்பர் 1ல எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த சாக்லேட் கிடைச்சது ஸ்ரீயாவுக்கு தான். சோ நான் வந்து ஸ்ரீயாவுக்கு சாக்லேட் கொடுத்துட்டேன். கொஞ்சம் சாக்லேட் ரைஸ் ஆகும். கொஞ்ச நேரம் நான் மலையாளத்திலே பேசுறேன். இது ஃபுல்லாவே வந்து ஸ்ரீயா தான் சாப்பிடணும். ശരി, ഇത് ഫുള്ള് വന്ന് കഴിക്കണത് ശ്രീയാണ്. അപ്പോഴ് ഉപ്പ് പുളിയുമാണ്. അതേപോലെ പൊന്നൂര് ശ്രീ കഴിക്കാം. അപ്പൊ കുറച്ച് ഉപ്പും മുളക് കൊടുക്കട്ടെ. തരാ, ഇത് ചേച്ചിക്കാം, ഇത് ഈ ആയിരിക്കും, അത് പൊന്നൂരുമാണ്. കൊച്ചിന് വേണ്ട ഉപ്പ് എടുക്കണോ? നിനക്ക് കിട്ടിയത് ഉപ്പും മുളക് എടുക്കട്ടെ. എന്നാല് വേണ്ടേ? ഉപ്പ് ஓகே, அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்ததே வந்து ஆக்சுவலி இந்த சாக்லேட் சால்டா. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்கலாம். நான் வந்து சங்கடம் ஆயிடுவாங்க, இப்போ அழுதுடுவேன், அவனு அழுதுடுவேன். அதனால அவனுக்கு அழடும், அவன் அழ வரைக்கும் நமக்கு இதை கொடுக்க வேண்டாம். ஸோ ചേച്ചിക്ക് ഒന്ന് ഫസ്റ്റേ കൊടുത്തിടலாம். നിനക്ക് ഇല്ലടാ, നിനക്ക് ഉപ്പ് മുളകുമായിട്ട് നിനക്ക് തരാൻ പറ്റില്ല കേട്ടോ. വിഷമ എണീറ്റിരുന്നോ? എണീറ്റിരിക്കേ, ആടെ എണീറ്റിരിക്കടാ, എണീറ്റിരിക്കേ. വേണം കഴിച്ചോ? ബാടാ ബാടാ, കഴിക്ക്, കഴിച്ചോ? ടേസ്റ്റാ, ടേസ്റ്റാ, കഴിക്ക്. മേടിച്ചോ? ചേച്ചിയുടെ ടേസ്റ്റ് മേടിച്ചു. അത് വേണ്ട, അതെടുക്കണ്ട, ഇതെടുത്തോ. ആ ஆதி இதுகளுக்கும் கொடுத்தோம். ஸோ நாங்கள் எப்போவுமே எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஒராளுக்கு ஒன்று அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கேம்ன்றதுனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டாஸ்க் வச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த குட்டீஸ் கேம் வந்து குட்டீஸ் கேம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இங்கே என்னெல்லாம் நடக்கும் போது பார்த்துக்கலாம். அப்போ இன்னொரு வீடியோட கூட இன்னொரு டே பார்க்கலாம். பாய் பாய் உமா. உமா டாடா வாக்கிங் ஓடுதா?
ഉമ്മ കൊടുക്കാം, ഉമ്മ കൊടുക്കാം. അങ്ങോട്ട് നോക്കാം, ക്യാമറ നോക്കാം. ഇനി ഒരു വീഡിയോയിൽ കാണാൻ പറ.